வணக்கங்க, நான் ரத்தி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இட்ஸ் ஸ்டடி டைம்ங்கிற சேனல். இங்கே குக்கிங், ஷாப்பிங், வ்ளாக்ஸ், லைஃப் ஸ்டைல்னு நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பால் கொழுக்கட்டைங்க. இது பால் கொழுக்கட்டை எல்லா வீடியோஸ்லேயும் பார்த்துருப்பீங்க. இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். ஏன்னா இது 3 நாள் ஊற வச்சு சாப்பிட்லாம். இதை நம்ம கருப்பட்டி வச்சு நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா சுக்கு, மிளகு, ஏலக்காய், தேங்காய், அரிசி மாவு, கருப்பட்டி. இப்போ சுக்கு, மிளகு, ஏலக்காவை இடித்து வச்சுக்கோங்க. கருப்பட்டியை தண்ணியில் கொதிக்க வச்சுக்கோங்க. இடித்து வச்ச சுக்கு, மிளகு, ஏலக்காய் கலவையை அந்த தண்ணியில் போட்டு கொதிக்க வைங்க. அந்த எசன்ஸ் நல்லா இறங்கினதும் இந்த தண்ணியை வடித்து இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம துருவின தேங்காயை அந்த தண்ணியில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொதி வந்ததும் உருட்டி வச்ச கொழுக்கட்டைகளை அதில் போடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த சமயத்தில் அந்த உருட்டி வச்ச கொழுக்கட்டைகளை அதில் சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்து விடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் கொழுக்கட்டைகள்லாம் மேலே வரும். நல்லா வெந்த கொழுக்கட்டைகள்லாம் மேலே எம்பி வரும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கொஞ்சம் நல்லா மேலே வந்ததும் நல்லா கொதி வரும். நான் இங்கே பால் கொழுக்கட்டை செய்கிற கேப்பில் என் பையன் விநாயகர் வரைஞ்சி ஒரு ஸ்லோகன் போட்டு என்கிட்ட காமிச்சான். நல்லா இருக்குல்ல? இப்போ பாருங்கள், பால் கொழுக்கட்டை நல்லா கொதித்து அப்படி தண்ணியாக இருந்தது எல்லாமே கொஞ்சம் திக்காக ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நல்லா கொதிக்க வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சாப்பிட்றதுக்கு சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படின்னா ஒரு தேங்காய் பால் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ஒரு சுக்கு காப்பி சாப்பிட்ட மாதிரி இருக்கும், அது கூட ஒரு பால் கொழுக்கட்டையும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லோரும் சாப்பிட்றதுக்கு எல்லா கிண்ணத்துலேயும் ஊற்றி வச்சுட்டேன். எல்லோரும் பால் கொழுக்கட்டைக்காக வெயிட்டிங். இந்த பால் கொழுக்கட்டையை 3 நாள் எப்படி வச்சு சாப்பிட்லான்னு இப்போ நான் சொல்கிறேன். நைட்டும் காலையிலையும் சூடு மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க, கெட்டே போகாது. இது பாருங்கள், அடுத்த நாள் காலையில் நான் சாப்பிட போகிறேன். நல்லா இருக்குல்ல? தேங்க்யூ.